போறான்றத பொறுத்திருந்து பார்க்கணும். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு பிரியன். தொடர்ந்து பேசலாம் திரு மதிவாணன். இங்க ஏற்கனவே முன்னாடி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்ல ராஜினாமா பண்ணிட்டு அதிமுகவில் இருந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேகவில் இணையும் போது அதை நாங்கள் தடுத்தோம் அப்படின்னு சிபிஎம் சிபிஐ தலைவர்களும் விசிக தலைவரும் சொன்னாங்க. எல்லாரும் இணைந்து தான் தடுத்தோம் அப்படின்னு. அந்த தடுத்ததற்கு பிறகாகத்தான் இன்றைக்கு 2 அதிமுகவினுடைய முக்கிய முகங்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அவங்க விரைவில் தாவேகவில் இணைய போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதை தடுத்ததை மீறித்தான் இந்த இணைப்பு என்பது நடக்க போதா? இல்ல, அந்த ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணுங்க. அவங்க இன்னும் தாவேகால இணையல 2 பேரு, 4 பேரோட தான் அது நிக்குதுங்க. இது 6ஓட நிக்கும் நான் நம்பலைங்க. இன்னும் அது 10 வரைக்கும் கூட போகலான்றதுதான் தகவல் இருக்குங்க. சோ இன்னைக்கு அவங்க 4 பேரை தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், இவங்கெல்லாம் அவங்க சேர்த்துக்குவாங்களா, இந்த விஜயபாஸ்கர் எம்ஆர் இவங்களெல்லாம். அதனால என்னை பொறுத்தவரையில அரசியல் கட்சின்ற முறையில தாவேகா யார் வந்தாலும் சேர்த்துக்கிற ஒரு சூழ்நிலை தாங்க இருக்கு. அதுல எந்த தப்புமே இல்லைங்க. நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஏதாவது திரும்பவும் போட்டியிடும் வாய்ப்பு அல்லது அந்த கட்சியில பதவி பொறுப்பு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னு சொன்னா அப்ப நீங்க சொல்ற வாதங்கள் எல்லாம் நம்ம பேசலாம். ஆஸ் ஆஃப் நவ் எதுவும் இல்லை. இன்னும் விஜய் யாரையுமே சந்திச்சது இல்லை. இப்ப நீங்க பேசுற விஷயங்கள்லாம் ஹைப்போதெட்டிக்கலா இவரு பிரியன் சார் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. கூட்டணி கட்சிகளை அவர் நம்பவில்லை இவர்கிட்ட சொன்னார். அவரு எப்படி அப்படி சொல்றாரு? கால்குலேஷன் தான் சார். நீங்க இல்ல இல்ல இந்த ஹைப்போதெட்டிக்கலா பேசக்கூடாது. இல்ல நடக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் அவரு இல்ல ஒரு நிமிஷம் அவர் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத அவர் பட்டியலிட்டார். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொன்னார். தூய்மை பணியாளர்கள் விவகாரத்துல கடந்த காலத்துல தாவேகவே அதை எதிர்த்தது. தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு குறிப்பிட்ட மண்டலங்கள்ல மட்டும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தும் போது தாவேக இதை எதிர்த்தது. அப்போ தாவேக தலைவராக இருந்த திரு விஜய் அவர்கள் பணியாளர்களை அழைத்து பேசினார். இன்றைக்கு 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணியாளர்களை தனியார் மயப்படுத்துவதற்கு கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது வித்ரா பண்ணப்படுது அப்படிங்கறது குறிப்பிட்டு தான் அவர் சொன்னார். சோ அப்ப இனி வரும் காலங்கள்ல நிறைய திட்டங்களை கொண்டு வந்தா எதிர்ப்பு வரும் பட்சத்துல அதை எப்படி அக்செப்ட் பண்றதுங்கிற ஒரு இக்கட்டான நெருக்கடி வந்தா என்ன பண்றது? அந்த நெருக்கடியை தவிர்க்கணும்னா நமக்கு தனி மெஜாரிட்டி வேணும்ன்றத சொன்னது. இதெல்லாம் திமுக ஆட்சியில கூட இடதுசாரிகள் பல்வேறு கட்டங்கள்ல முரண்பட்டு இருக்கிறார்கள், எதிர்த்து இருக்கிறார்கள், போராட்டம் நடத்தி இருக்காங்க. அதனால அதெல்லாம் சகஜம்தாங்க. ஒரு கட்சிகள் ஆதரிக்கும் போது அவங்களுக்கு தனி நிலைப்பாடு உண்டு, வித்தியாசமான அணுகுமுறை உண்டு. இது கடந்த காலங்கள்ல நடந்திருக்கு, இப்ப நடந்து நல்ல விஷயம் என்னன்னா தாவேகா இமிடியேட்டா அதை ஏற்று தன்னுடைய முடிவை மாற்றி கொண்டிருக்கிறது என்பது ஜனநாயக தன்மையா தான் நான் பார்க்கிறேன். நீங்க பிரியன் சார் சொல்றதை நீங்க ஹைப்போதெட்டிக்கல்னா 10 பேர் வருவாங்கன்னு சொல்றீங்களே, அப்ப அது ஹைப்போதெட்டிக்கல் இல்லையான்னு கேக்குறாரு அவர். அதாவது அப்படி தகவல் இருக்குங்க. அதாவது எஸ்பி வேலுமணி நேத்து பேசினார் பாத்தீங்களா, தொண்டாமுத்தூர்ல ஒரு தொகுதியில கூட்டம் போட்டிருக்காரு, கட்சி ஊழியர்கள் கூட்டம். அதுல எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா படம் மட்டும்தான் இருக்கு, பொதுச் செயலாளர் படம் இல்ல. செய்தியாளர்கள் ஏன் அந்த படம் இல்லைன்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்லியிருக்காரு. சோ இதை வச்சுதான் சொல்றேன், ஹைப்போதெட்டிக்கலா சொல்ல. எஸ்பி வேலுமணி, CV சண்முகம், இன்னும் பல பேர் வருவார்கள். அதனால நீங்க தலைப்பு 6ன்னு போட்டிருக்கீங்களா, 10 பேர் அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொன்னேன். ரெண்டாவது அதிமுகல என்ன செய்ய போகிறார் பழனிசாமின்னு கேட்டீங்க. அவர் எதுவும் செய்ய மாட்டார். அவரை பொறுத்த வரையிலங்க இனி ஆட்சிக்கு வர முடியாது என்பதில் தெளிவாக இருக்கிறார். ஆகவே அவர் கட்சி பொதுச் செயலாளர் பதவியை கெட்டியா புடிச்சிட்டு இருக்காருங்க. அது என்ன ஆனாலும் கட்சி கரைஞ்சாலும் சரி, தேய்ந்தாலும் சரி, எத்தனை பேர் போனாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் EPS என்ப அந்த பொறுப்பு இருந்தா போதுன்றதுல அவர் தெளிவா இருக்காரு. நீங்க 25 பேர் நான் வரேன் திரு வில்சன், நான் வரேன். நீங்க 25 பேர் ஆதரவா தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதுல இருந்து 4 பேர் ராஜினாமா பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மீண்டும் திரும்ப திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இணைகிறார்கள். கட்சியில மீண்டும் பதவி வழங்கணும்னு சொல்றாங்க. அவர்களுக்கு அந்த கோரிக்கை இருக்கு அப்படிங்கறதன் அடிப்படையில தான் அந்த பதவியையும் அவர் திரும்ப வழங்குறாரு. ஆனா மாவட்ட நிர்வாகத்திற்கான பதவி வழங்கணும் இல்ல அதுதான் புரியுது. நீங்க மாவட்ட செயலாளர் பதவி
அப்படிங்கிற ஒன்று வழங்கல. அந்த காரணத்திற்காக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவங்க தாவேக்காவில் இணைந்தாங்கன்னா அது அவர்களுக்கு பலம்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல எந்தவித ஆதாயமும் இல்லாமல் அவர்கள் தாவேக்காவில் இணைகிறார்களா? அதாவதுங்க, அதிமுக என்பது அந்த தலைவர்கள் 90% பேர் நம்பிக்கை இழந்துட்டாங்க. பழனிசாமி அவர்களால் இனி ஒரு முறை அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாது. 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ச்சியாக தோல்விங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தாவேக்காவை நட்பு சக்தியா பாக்குறாங்க, திமுக பகை சக்தியா பாக்குறாங்க. அதனால தாவேக்கா பக்கம் அவங்க வராங்க. அது நேச்சுரல் தாங்க. தாவேக்காவில் தங்களை இணைத்துக் கொள்வதன் மூலமாக அதிமுகங்கிற ஒரு இயக்கமே இல்லாம போனாலும் பரவாயில்ல அப்படிங்கறதுதான் அவங்களோட எண்ணம். இல்ல, இல்லாம போயிட்டு தானே இருக்கு. சாரியாக 3 முறை எம்எல்ஏவா இருந்தவங்க, மந்திரியா இருந்தவங்க எல்லாம் வந்து கேட்டான நிக்கிறாங்களே. இந்த கட்சி ஏற்கனவே கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா பொதுச் செயலாளர் கேட்டான நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? இல்ல அந்த தலைவர்களையோ வாக்களித்து அவர்களை தேர்ந்தெடுத்த மக்களையோ கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? அது அதெல்லாம் ஒண்ணும் கொச்செல்லாம் படுத்தலைங்க. இப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா, இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் கருத்து வேறுபாடு இருக்குதுன்னா அவங்களை கூப்பிட்டு பேசணும். இல்ல, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, 25 பேர்ல 4 பேர் போக 21 பேர் திரும்பி போயிட்டாங்களேன்னாரு. அது ஒரு டெம்பரரி ட்ரூஸ் தான். ஈரானுக்கும் அமெரிக்காவும் உடன்பாடு போடுறாங்க, அப்புறம் குண்டு போடுறாங்க. இது மாதிரி அது ஒரு ஒட்டு போட்ட சட்டம் தாங்க. நிச்சயமாக அவர்களுக்கு பதவிகளை திருப்பி தரவில்லை. தருவேன் என்று வாக்களித்திருந்தாராம். ஆனால் மாவட்ட செயலாளர் நேற்றுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் பொதுக்குழு முடிஞ்ச ஒண்ணு சொன்னாரு. அது என்ன சட்டம் சார்? எதுங்க? இல்ல, நேத்து மதிமுக பொதுச் செயலாளர் பொதுக்குழு கூட்டம் முடிந்து செய்தியாளர் சந்திப்புல சொன்னாரு. அது என்ன சட்டம்? ஓகே, அதாவது பிரியன் சார் சொன்னார். நான் விளக்கணும்னு நினைக்கிறேன். அதாவதுங்க, மற்ற கட்சிகள்லாம் அவங்கவுங்க சின்னத்துல போட்டிட்டாங்க. தாவேகா அணிக்கு வந்தப்போ there is no compulsion for them to resign. ஆனா மதிமுக வந்து டிஃபரண்ட் பால் கேம். அவங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டிருக்காங்க. அப்ப அவங்க கூட்டணியில இருந்து வெளியேறும் போது அவங்க 2 பேரும் வெளியே வந்தாகணும்ன்றது வைகோவின் எதிர்பார்ப்பு. அப்ப அவரு கேட்டிருப்பாரு. நான் என்னுடைய யூகம் தான். இப்ப நாங்க வந்து வெளியே வந்தா எங்க எம்எல்ஏக்கள் அங்க இருக்கிறதுன்றது அசிங்கமா இருக்கும், எம்பரேசிங்கா இருக்கும். அப்ப அவங்களை ரிசைன் பண்ண சொன்னா நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னா, நீங்க வந்து கண்டிப்பா நான் பிரச்சாரம் பண்ண வருவேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னா என்ன தப்பு? இதுல எங்க பேரம் இருக்கு? ஏங்க, மற்ற கட்சிகள் கூட்டணிகள்லாம் அவங்க அப்படியே பார்ட்டியோட போயிட்டாங்க. பட் மதிமுக நிலைமை அப்படி இல்ல. கட்சி வந்துரும், அந்த 2 எம்எல்ஏ எப்படி வருவாங்க? வர முடியாது. இது குதிரை பேரத்துல வராது. அப்படிதானே? இது குதிரை பேரத்துல வராது. unless they resign they can't come out. அப்ப ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா இது குதிரை பேரத்துல வராது. அப்படிதானே? உதவணும்னா உதவுறேன்னு சொன்னார். இதுல என்ன தப்பு இருக்கு? என்னங்க அதுல தப்பு இருக்கு? ஒருத்தர் உதவி கேக்குறாரு, நான் பண்றேங்கன்னு சொல்றாரு. இது என்ன பேரமா? இது ஜனநாயக பூர்வமான உதவி தானே. இதுல ஒன்னும் குதிரை பேரம் அதெல்லாம் எதுவும் இதுல வராதுல்ல? கண்டிப்பா இல்லைங்க, இதுல குதிரை பேரமும் இல்ல. ஆனா மதிமுக சின்னத்துல போட்டி போட்ட ஒரு எம்எல்ஏவை கட்சியில சேர்த்துக்கினாங்களே திமுக. திமுக சின்னத்துல போட்டி போட்ட மதிமுக, அது என்ன பேரம்? ஒட்டக பேரமா அவர் கேட்ட மாதிரி. இப்ப பத்தி நம்ம விவாதிக்கிறதே இல்லையா? ஒரு கட்சியின் உறுப்பினரை எங்க கட்சி சின்னத்துல போட்டி போடுங்கன்னு சொல்றதே தேர்தலுக்கு முன்னாடியே சேர்ந்துட்டாங்க. இப்ப இல்ல ஒரு வேறு கட்சி உறுப்பினரை இப்ப கட்சி சின்னத்துல தாவேக்காவுல சட்டமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய திரு முஸ்தபா எந்த கட்சியை சேர்ந்தவர்? எந்த சின்னத்தில் அவர் நின்னு போட்டியிட்டு வெற்றி பெற்றார்? ஏங்க, நான் என்ன கேள்வி கேக்குறேன், நீங்க எனக்கு எதிர் நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் சார். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். இல்ல நீங்க கேக்குற கேள்வி புரியுறதுனால தான் நான் ரொம்ப எளிமையா ஒரு கேள்வி கேக்குறேன். தப்புங்க. எப்படி நான் வந்து தாவேகா செய்தா கரெக்ட் அல்லது திமுக ஒரு ஜனநாயக அப்ப தாவேகா செய்தது தவறுன்னு ஒத்துக்கோங்க. இல்ல தாவேகா செய்தது தவறுன்னு சொல்லுங்க. போட்டி போடுங்க சொல்றதே தப்பு இல்ல. எப்படி? இல்ல அதுதான் நானும் சொல்றேன். முஸ்தபா எப்படி ஒரு மாற்று கட்சி வேட்பாளர் அங்க வந்து தாவேக்காவினுடைய விசில் சின்னத்துல நின்னு எப்படி வெற்றி பெற்றாரோ அப்படித்தான் சொல்றேன். அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அவ்வளவுதான் சார். நான் அது சரின்னு சொல்ல. ஃபைன் சார். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திருமதி வாங்க. இவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னா, எங்களை நிர்பந்தப்படுத்தினாங்க, எங்களை அவமானப்படுத்தினாங்க. ஆனா முஸ்தபா எதுவும் சொல்லல. அந்த மாதிரி பொது வெளியில வந்து ஃபைன் பேசுவோம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். விசில் சின்னத்துல நின்னா ஜெயிக்கிறேன்னு கூட கேட்டிருக்கலாம்.
புரியுதுங்களா? ஆனா வைகோவோ நம்ம எல்லாத்தையுமே யூகத்தின் அடிப்படையில பேச முடியாது. ஏதாவது ஒரு சிலதை ஃபேக்சுவலாவும் பேச வேண்டிய தேவை இருக்கு. சரி, ஃபைன். முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். பேசலாம் திரு வில்சன். இங்க தலைமை மீதான அதிருப்தி, இனி அதிமுகவுக்கான எதிர்காலம் இல்லை, வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்பிக்கை இழந்ததன் அடிப்படையில தான் அவங்க தாவேக்கவை நோக்கி நகர்கிறார்கள். இதுல எந்த விதமான பேரமும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்ல, எந்த தலைமை மீதான அதிருப்தி? அதிமுக தலைமை மீதான அதிருப்தி. எடப்பாடி மே பழனிசாமி 13ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமை மீதான அதிருப்தி. அதுவும் அவங்க வந்து திமுக கூட ரகசிய கூட்டணி வைக்கணும்னு நினைச்சாங்க. அந்த அதிருப்தியில எங்களுக்கு இப்போ தலைவர், தூய சக்தி, தூய தலைவர் எங்களுக்கு அப்படின்னா விஜய். என்னைக்கு? மே 13ஆம் தேதி. 14 நாள்ல அமைச்சர் கொடுக்கலன்னு விஜய் தீய சக்தி, எங்களுக்கு எடப்பாடி தாங்க தலைவர், எடப்பாடி தான் உத்தமமான தலைவர், நாங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிப்பு கேட்கறதுன்னா என்ன சார் அர்த்தம்? நாங்கள் செய்தது தப்பு, நீங்கள் தான் எங்களுக்கு தலைவர் தானே மன்னிப்பு கேட்குறது, அதுதானே மன்னிப்போட அர்த்தம். மன்னிப்பு கேட்டாச்சு, 25 ஆச்சு. அதற்கு பிறகு ஒரு 10-15 நாள் கழிச்சு மறுபடியும் மாவட்ட செயலாளர் கொடுக்கலன்னு எங்களுக்கு விஜய் தான் தலைவர். மாவட்ட செயலாளர் கொடுத்திருந்தா விஜய் தீய சக்தி சொன்னாங்களா அவங்க? இப்ப நீங்க தானே சார் சொன்னீங்க. சார் நீங்க தானே சொன்னீங்க மாவட்ட செயலாளர் கொடுக்கல, அதனால தான் போனாரு. நீங்க தானே சொன்னீங்க.